ஹாய்ங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, சில பிளவுஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே அடிச்சு திருப்புவோம் இல்லையா? இந்த கிராஸ் பீஸ் இங்க கழுத்துக்கு கொடுக்காம அப்படியே அடிச்சு திருப்புவோம். அப்படி அடிச்சு திருப்பணும் அப்படின்னோம்னா நமக்கு ஷேப் மாறுது, கரெக்டா ரவுண்டு வரல, இல்லைன்னா நான் வச்ச அளவோட அப்படியே அடிச்சு திருப்பினோம்னா 1 இன்ச்சு நெக்கு வந்து இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி எக்ஸ்டன் ஆகிடுது, ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். மேக்சிமம் நம்ம வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைப்போம். அந்த மாதிரி தைக்காத சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிளாத் நல்ல கெட்டியாக இருக்கு, இல்லை இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்கோம், கிராஸ் பீஸில் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம பட்டி கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க முடியாது கழுத்துக்கு. அப்படியே நம்ம அடிச்சு திருப்புற மாதிரி தான் இருக்கும். இப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படியே அடிச்சு இப்படியே திருப்பிடுவோம். அப்படி திருப்பணும் அப்படின்னோம்னா ஷேப் கரெக்டாக நிற்காது. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து அடிப்பாங்க. நம்ம ஒரு ஆத்திர அவசரத்தில் நிறைய அர்ஜென்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேன்வாஸ் எடுத்து அயன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்காது. அவசரத்துக்கு அப்படியே தைப்போம், அது வந்து ஷேப் மாறும். அதுக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து கிராஸ் பீஸ் கிளாத்தாக இருந்தால் ஸ்ட்ரைட் பீஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸில் கிளாத் இருக்கும் இல்லையா, இதே ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிடலாம். இந்த கிளாத்துக்கு கிராஸ் பீஸில் ஸ்ட்ரைட் பீஸில் வந்து இந்த பிட்டு நம்ம எடுக்க போகிறோம். நெக்கோட அதே ஷேப்புக்கு, அவ்வளோதான். இப்படியே வச்சு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்ட்டுல அவசியம் இல்லை, நம்ம கட் பண்ண தான் போகிறோம். கரெக்டாக வந்து தையல் போட்டால் போதும். இப்படி இருக்குங்களா, இப்படியே இங்கே தைச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை அடிச்சுட்டு நான் தைக்கிற மாதிரி செகண்டா தைக்கலாம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தைக்கிறேன். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அடிக்கும் போதே வந்து சேம் இந்த கிளாத்தை மேலே வச்சு அப்படியே அடிச்சாலே போதும். ஒரு தையலையே நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். நம்மளோட ரெகுலர் ஒர்க்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் இழுக்கும் அப்படிங்கிறதே கிடையாது இதில். அவ்வளோதாங்க. என்ன வேணும்? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் தைச்சிருக்கேன், எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல நம்ம வழக்கமாக எங்கே கொடுக்குற இந்த கட்டு, அவ்வளோதான். இங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த கிளாத்து வந்து அப்படியே இருக்கட்டும், எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அப்படியே கிராஸில் வந்து திருப்பினோம்னா சரி. ஸ்ட்ரைட் பீஸுக்கு கீறி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா போதும். அவ்வளோதான். கேன்வாஸ் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அவசரம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து தைச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு அந்த ஷேப் உங்களுக்கு மாறவே மாறாது. ஏன்னா வந்து கிளாத்து வந்து கிராஸ் பீஸாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற இந்த கிளாத்தை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸில் போட்டு கட் பண்ணியிருப்போம். இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கிற கிளாத்துக்கு, இல்லை பேக் சைடு நெக்குக்கும் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ், அதாவது பேக் சைடு நெக்குக்கும் வந்து கேன்வாஸ் இல்லாமல் ரவுண்டு போடுறேன், ஆனால் ரவுண்டு எனக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிறவங்க, அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறவங்க கேன்வாஸுக்கு பொதுவாக அந்த கிளாத்தையே இதே மாதிரி அடித்து அதுக்கப்புறம் பேக் சைடு நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கனாலே சூப்பராக வந்து வருங்க. ஃபினிஷிங்கும் மாறாது, உங்களுக்கு ரவுண்டு அப்படியே இருக்கும். உங்களுக்கு அப்படியே அடித்து திருப்பதுனால அந்த நெக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஷேப் மாறுது, இழுத்துக்கிட்டு போகுது, இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா.